நம்ம சேனல் ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலை புரோட்டா. இந்த புரோட்டாக்கெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இலைக்குள்ளே வந்து 2 புரோட்டா வச்சு இந்த கறி குழம்பு, கறி, இந்த ஆம்லெட்லாம் வைப்பாங்க. நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் எடுக்கும்போது என்னடா அது லைட்டிங்கே இல்லையேன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டேன். சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே வந்து அப்படியே அந்த திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு 3 இலையை வச்சு திருப்பி போட்டுகிட்டே இருந்தேன். சரி இன்னொரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிறகு ஃபஸ்ட்டு ஏன்னா கொஞ்சமாக சரிடா முறைச்ச மாதிரியே இருக்கேன்னா சரி நானும் கொஞ்சம் 2-3 பல்ல காமிச்சிட்டு இங்கேயே 8 மரத்து கட்டிட்டு திருப்பியும் இதை புதுசாக செய்கிற மாதிரியே அந்த இலையை எடுத்து திருப்பி போட்டு முன்னாடி அப்படியே ஒரு சீனை போட்டு காமிச்சேன். ஓகேங்க, ரெடி ஆகிடுச்சு. அப்புறம்னா தட்டில் போட்டு எடுத்து திறந்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. அது உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அதை பார்த்தா உங்களுக்கு உண்மையிலேயே இலை புரோட்டாவாக தோணுதான்னு. நல்லா ஒரு கயிறை போட்டு நல்லா கட்டி வச்சுருந்தாங்க. அதை நல்லா பிச்சு எடுத்து ஒன்று ஒன்றா இலையெல்லாம் இந்த மாதிரி புரோட்டா கடையில் கூட இத்தனை இலையை போட்டு செஞ்சுருக்க மாட்டானுங்க. ஆனால் நான் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவன்லாம் வந்து முட்டையை ஆம்லெட் போட்டு தான் உள்ளே வைப்பான். நான் முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றிட்டேன். அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இதுவுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்களா, முட்டையை உடச்சி ஊற்றினா தான் இந்த மாதிரி வரும். ஆம்லேட் போட்டு உள்ளே வச்சு எப்படி வராது. நல்லா ஸ்டஃப் ஆகிடுச்சிங்க. உள்ள இலையோட அந்த ஸ்மெல்லு, இந்த புரோட்டாவை பிக்கும்போது அந்த பூ மாதிரி வருது பார்த்திங்கன்னா, அந்த கறியோடு சேர்த்து சாப்பிடும்போது அடடடடடடா பார்க்கும் போதே டெம்ட் ஆகுதுல. பாருங்க, தனித்தனியாக அந்த புரோட்டா எடுக்கும் போது இந்த குழம்போடு சேர்த்து முக்கி சூப்பராகுது. இன்னும் இது 2வதாக செஞ்சேன். இது நான் ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சுங்க. நல்லாவே குக் ஆனது. இங்கே பாருங்க, இலையை பிரித்து காட்டுறேன். நல்லா இலையெல்லாம் நல்லாவே விட்டால் கருகி இருக்கும் இலை. அந்த மாதிரி நல்லா இது குக் ஆகிடுச்சு. ஓவர் குக்குன்னு சொல்ல முடியாது, நல்லாவே குக் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அங்கே பாருங்க, இப்போ எடுத்து பார்த்தா பார்க்கும் போதே டெம்ட் ஆகுதுல்ல. எனக்குமே செம டெம்ட் ஆகுதுங்க. அங்கே பாருங்கள், அடடடடடடடா அந்த புரோட்டா பொன்னிறத்தில் வெந்திருக்குங்க. அந்த இலையோடு சேர்ந்து உள்ளே பாருங்கள், ஸ்டஃப் பண்ணி வச்ச கறி, சிக்கன், அந்த முட்டை உடச்சி ஊற்றுனதெல்லாம் உள்ளே அப்படியே மிக்ஸ் ஆகிடுது. இந்த புரோட்டாவில் ஊறி போயிருக்கு. அந்த முட்டை வந்து வெந்து இருக்குது. அந்த ஆம்லேட்டாக போட்டிங்கன்னா நீங்கள் ஆம்லேட் தெரியும். ஆனால் நான் உடச்சி ஊற்றுனால முட்டையை அப்படியே ஃபுல்லாக உள்ள முட்டையோட இறங்கி கிடக்குது. அப்படியே கருவேப்பிலெல்லாம் காணோம். தெரியுதா? 2-3 இது தெரியுது கருவேப்பிலை மாதிரி. பார்க்கும் போது டெம்ட் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு. நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன், எச்சி ஊறிச்சு. ஸோ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.